நமது புராணம் இந்த சேனல் மூலமா உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இப்போ அமாவாசையில் போதாயன அமாவாசை அப்படின்னு நாளைக்கு தான் அமாவாசை இருக்குது, இன்றைக்கி என்னமோ தர்ப்பணம்லாம் பண்ணுறாங்களே அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். காலண்டரில் பஞ்சாங்கத்துலேயும் போட்டிருக்கோம். சில இதெல்லாம் போதாயன அமாவாசைன்னு முதல் நாள் சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கிட்டே அமாவாசை இருந்தால் கூட அன்னைக்கு போதாயன அமாவாசை இருக்கும். அது அந்த போதாயன அமாவாசை அது எப்படி வந்தது அப்படின்னா, பாரத போரில் துரியோதனன் ஜெயிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டான். அதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி ஜெயிக்கிறதுக்கு நல்ல நாள் குறிக்கணும். அதுக்காக நல்ல நாள் குறிக்கணும், யார்கிட்டயா போய் நம்ம ஜெயிக்கிற மாதிரி நல்ல நாள் ஒன்று குறிக்கணும் அப்படின்ட்டு அவங்க மாமா சகுனிகிட்ட கேட்குறான். சகுனி என்ன சொல்கிறாரு, நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம், நீ வா நேராக போய் சகாதேவன்கிட்ட போய் நாள் குறிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சண்டை போட போகிறதே அவங்க கூட தானே, அப்படி இருக்கும்போது நல்ல நாளாக வச்சு கொடுப்பானா நமக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, சகாதேவன் தர்மம் தெரிஞ்சவன், சாஸ்திரம் தெரிஞ்சவன், நேர்மையானவன், அதனால் சாஸ்திரத்துக்கு அப்புறமா நடக்க மாட்டான். யார் இது பண்ணாலும் சாஸ்திரத்துக்கு அறுபடி கரெக்டாக இது பண்ணி கொடுத்துருவான். அதனால் அவனோட சந்தேகப்படவே வேண்டாம், அவன்கிட்ட போய் நல்ல நாள் குறிச்சிட்டு வந்தாக்கா நமக்கு ஜெயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சகுனியும் துரியோதனனும் இங்கே வராங்க. சகாதேவன்கிட்ட கேட்குறாங்க, இதுமாரி நாங்கள் யுத்தத்தில் ஜெயிக்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு மனசுக்குள்ளே தான் இருக்குது, ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு எங்கிட்டே நாள் கேட்குறியா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு என்ன பண்ணுறது, தர்மவான் இல்லையா, தர்மத்துக்கு காக்கிறவங்க, அதுக்காக தர்மசாஸ்திரப்படி அவன் செய்கிறான். உடனே எடுத்து பார்க்குறான், வர்ற அமாவாசை இன்னைக்கு நீ போர் ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஜெயம் அப்படி சொல்லி அமைச்சிடுறான். அவங்க கேட்டுன்னு அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. அப்போ தான் அங்கேருந்து கிருஷ்ணரும் பீமரும் உள்ளே வராங்க. வந்தவுடனே கேட்குறாரு, என்னப்பா எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணர். ஒன்றும் இல்லை, அவங்க ஜெயிக்கிற மாதிரி ஒரு நல்ல நாள் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா. நீ சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் நாள் வச்சு கொடுத்தேன் அப்படின்பா. ஏன்பா இவ்வளோ தூரம் உங்க கூட இருந்து நாங்கள் நீங்கள் ஜெயிக்கணும், இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ அவன் ஜெயிக்கிற மாதிரி நாள் வச்சு கொடுத்திய அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே கிருஷ்ணா என்னதான் நாள் வச்சு கொடுத்தாலும் தர்மமும் நியாயமும் என்றைக்கும் நிலைக்கணும். அதனால் தர்மவான்களுக்கும் நியாயமாக இருக்கிறவங்களுக்கும் இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நீ. அதனால் நீ இருக்கும்போது எனக்கு அந்த கவலையெல்லாம் எதுவுமே இல்லை, நான் நாள் வச்சு கொடுத்துட்டேன். ஆனால் நீ 10 பேங்கிற நம்பிக்கையில் தான் அப்படி சொல்கிறாரு. பரவாயில்ல, சரி நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல போ அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் அந்த யுத்தம் நடக்கிறது. அப்போ என்ன செய்கிறாரு, கிருஷ்ணர் எல்லாரையும் கூப்பிட்றாரு. அந்த நதிக்கரையில் கூப்பிட்டு எல்லாரும் நீங்கள் தர்ப்பணம் பண்ணுங்க அப்படி சொல்கிறாரு. அமாவாசை தர்ப்பணம் இன்றைக்கி பண்ணுங்கங்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. என்ன நாளைக்கு தானே அமாவாசை வருது, இன்றைக்கே கிருஷ்ணர் தர்ப்பணம் பண்ண சொல்கிறாரு. அவங்களாம் ஒன்றும் புரியல. சரின்னு எல்லாம் தர்ப்பணம் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சூரிய சந்திரன்லாம் பார்த்துட்டு, நாளைக்கு தானே நம்ம 2 பேரும் ஒன்றா சேருவோம், நாளைக்கு தானே அமாவாசை, இன்றைக்கே தர்ப்பணம் எல்லாம் பண்ணுற கிருஷ்ணர் கூட்டு பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எல்லாரும் இங்கே வராங்க. இங்கே கிருஷ்ணர் கேட்குறாங்க, கிருஷ்ணா நீயே தெரிஞ்சே இப்படி செய்யலாமா, இதுமாரி நாளைக்கு தானே அமாவாசை, இன்றைக்கே அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. சரி அமாவாசைனா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ற நாள் அப்படி தான். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தானே இருக்கீங்க, அமாவாசை சரியாக போச்சு, எல்லாரும் ரயிலில் தண்ணியை விட்டுருங்க அப்படி சொல்லி கிருஷ்ணர் சொல்லிடுறாரு. ஏதோ ஒரு சூழ்ச்சிக்காக தான் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வச்சிருக்காரு போல கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சூரிய சந்திரன் சொல்கிறாங்க. அதான் அமாவாசை அன்னைக்கு முடிஞ்சு போயிடுது. அடுத்த நாள் அவங்க போர் முடிஞ்சாலும் சொல்லுவாங்க. அது மாதிரி அதுதான் போதாயன அமாவாசை. கிருஷ்ணர் சொன்ன அந்த தினத்தில் அமாவாசை. இந்த போதாயன மகரிஷி, ஆபஸ்தம்ப மகரிஷின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்து தான் எல்லா இதுவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே கொஞ்சம் மனஸ்தாபம் வந்தது. அதனால் அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, போதாயன தனியாக ஒரு நூலும் ஆபஸ்தம்பர் தனியாக ஒரு நூல் இது பண்ணாங்க. இந்த போதாயன இது பண்ணுறது தான் இந்த கிருஷ்ணர் இந்த போதித்த இந்த அமாவாசையை போதாயன அமாவாசைன்னு இது பண்ணி அன்னைக்கு தினத்தில் எல்லாம் கடைபிடிக்கிற மாதிரி போதாயனை இது பண்ணார். கிருஷ்ணர் போதிச்சனால உள்ள அமாவாசையோ இல்லை போதாயன அறிமுகப்படுத்திய அமாவாசையோ அதான் போதாயன அமாவாசைங்கிறது. ஆபஸ்தம்பர் அவர் பண்ணது அவள் பண்ண அமாவாசை இன்னைக்கு அடுத்த நாள் வர்ற அமாவாசை நிறைஞ்ச அன்னைக்கு அதை பண்ணுவாள். அதுமாரி அதான் போதாயன அமாவாசை வந்த கதை.